கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். மணல் மாஃபியாவோட தலைவன் துரைமுருகனுடைய தில்லாலங்கடி கதை. திட்டம் போட்ட திருடர கூட்டத்துக்கே பொது செயலாளர்னா சும்மாவா? நம்ம நீர்ப்பாசன திலகம் துரைமுருகன் தான். மனுஷன் 1996 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அள்ளிக்கிட்டே இருக்காங்க. 2021 இருந்து 2025 வரைக்குள்ள மட்டும் 1400க்கு மேல சட்டவிரோத குவாரி. யாராவது மணல் கொள்ளன்னு தட்டி கேட்டா டக்குன்னு லாரி ஏத்தி டாட்டா காட்டுறதுதான் இவரோட ஃபுல் டைம் ஜாபே. 15 பேருக்கு மேல இப்படி விபத்துல போயிருக்காங்க. மணல் பாலத்துல 70 அடிக்கு குழி தோண்டி வச்சிருக்காரு. இவர் கனிம வளத்துறையை கவனிச்சப்போ ஒரு லெவல்ல தான் அள்ளுனாரு. இங்க இருந்து மாத்தி நீர்ப்பாசனத்துக்கு அனுப்புனா அங்கேயும் 17,000 கோடி ஊழல்னு இபிஎஸ்சி புகார் கொடுக்கிறாரு. இவர் கட்சியாலே அண்ணன் 60,000 கோடி சேர்த்துட்டாருன்னு புள்ளி விவரம் கொடுக்கிறாரு. இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் தான் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஈடிக்காரங்க அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரதுக்கு பதிலா அங்கேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட நீங்க கட்டி தந்துடலாம். சரி, இவ்ளோ அல்றீங்களே, சொந்த தொகுதி காட்பாடிக்கு என்ன பண்ணீங்க? லேடிஸ் காலேஜ்க்கு இன்னும் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. 24 மணி நேரத்துல தண்ணி வரும்னு சொன்னீங்க. ஆனா குழாயில காத்து தான் வருது. ரயில்வே மேம்பாலம் மூடிட்டு மக்களை குண்டுங்குழியுமா இருக்க சாலையில ஓட விடுறீங்க. ஆனா தனக்கு பதவி போயிடும்னு தெரிஞ்ச உடனே கெஞ்சி கூத்தாடி தன்னோட மகனுக்கு மட்டும் மாவட்ட பொறுப்பை வாங்கிட்டாரு. அதுல மட்டும் செம்ம தெளிவு சாரு. ஒரு கவர்மெண்ட் டாக்டர்னு கூட பாக்காம அங்க போய் மிரட்டி வீடியோ போடுறது, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல லஞ்சம் இல்லாம பேனா கூட நகர மாட்டிருக்கு. போதாத குறைக்கு ஓடுற ரயில்ல கர்ப்பிணி பெண்ணு கூட பாதுகாப்பு கிடையாது. என்ன சார் நீங்க? உங்க ஊழல் கணக்கு ஏறுற வேகத்துல மக்களோட பாதுகாப்பும் குறையுதே. அமைச்சரே, மணல் அள்ளியாச்சு, பணத்தையும் அள்ளியாச்சு. இப்படியே போனா மக்கள் உங்களை வாரி வெளியே போட்டு போறாங்க. திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.